தமிழர்களால் மறக்கப்பட்டு அழிக்கப்பட்ட என் தாய் கலைக்கும் என் தமிழின சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சுடுகல்மண் சுவடுகளை பற்றி பார்க்கறதுக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, சொட்டக்கரன் ஐயா சுவாமி திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம மதுரை மாவட்டத்தில் பள்ளப்பட்டி சொக்கம்பட்டிக்கு இடைப்பட்ட ஒரு மலைப்பகுதியின் மையத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும், இது பழமை வாய்ந்த சிற்பங்களை செய்துதான் இன்னைக்கு ஃபுல்லாக இதுதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. அரண்மனை பிறவி அப்படின்னு சொல்லுவாங்க. பிறவி அப்படின்னா நம்ம தமிழில் பிறவிங்கிறது குதிரை அப்படிங்கிறதுக்கு வரப்பா நிறைய பேர் படிச்சிருப்போம். ஸோ அந்த பிறவிகள் தான் இது கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருடங்களுக்கு முன் நடைபெற்ற திருவிழாவில் கொண்டு வைக்கப்பட்டது. பார்த்தீங்கன்னா இது சிறிய அளவிலான பிறவிகள். இது சும்மா வீட்டில் ஷோகேஸில் வைக்கிறதுக்கும் பெரும்பாலும் நேர்த்திக்கடனுக்கும் அதே மாதிரி சின்ன பசங்க விளையாடுறதுக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்காக பண்ணுறது. குதிரை அப்புறம் இது காலை அதில் ஒரு கொம்பு வேற உடஞ்சி போயிருக்கு. இது செம்பரி ஆடு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணுறாங்க. ஸோ அது போக என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்திங்கன்னா இந்த வீடுகளில் விஷப்பூச்சிகள் அதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்ட்டு இந்த தேள், அப்புறம் சியான், வரவை சியான், அப்புறம் எப்படி சொல்கிறது, அப்புறம் ஒரு நட்டுற தக்காளி, ஸோ இந்த மாதிரி அதாவது விஷப்பூச்சிகள், பாம்பு, ஸோ இதனால் நமக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கோயிலில் இதெல்லாம் நேர்த்தி கடனாக வைக்கிறாங்க. ஸோ அப்படி தான் இப்போ பார்க்க போகிறவங்க. ஸோ இந்த பறவைச்சியான் சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு இதுக்கான ஒரு இது. ஸோ அதே மாதிரி இந்த பூரான் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இது இந்த நட்டுற தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த ஒரு இது. ஸோ இந்த மாதிரி இந்த விஷப்பூச்சியில் எந்த ஆபத்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே நேர்த்திக்கடனை உணர்ந்து வைக்கிறாங்க. இதை பார்த்தீங்களா, நாய், இதான் இந்த நாய் சிலைகள். ஸோ வீட்டில் நிறைய பேர் நாய் வளர்ப்பாங்க. ஸோ அது நம்ம வீட்டில் நிலச்சிருக்கணும், நம்ம வீட்டில் அது நலமுடன் இருக்கணும் அப்படின்ட்டு நேர்ந்துக்கிட்டு
ஸோ இங்கே வந்துட்டு இந்த மாதிரி அந்த நாயோட சிலைகளை செஞ்சு வந்து வைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலை வந்துட்டு கடந்த முறை திருவிழாவில் கொண்டாந்து வைக்கப்பட்ட சிலைகள். அந்த ஒரு 3 வருடம் கோயிலோட கருவறையில் வந்துட்டு பூஜை செய்யப்பட்டு பிறகு இப்போ வந்துட்டு பாதுகாப்பாக வெளியே வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வருடம் வைக்கப்பட்ட சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட கருவறையில் இருக்கும். இன்னும் 3 வருடங்கள் கழிந்து ஒரு திருவிழா நடைபெறப்ப அந்த புதிதாக கொண்டு வரப்படுற சிலைகள் வந்துட்டு கருவறையில் அமர்த்தப்பட்டு இந்த சிலைகள் வந்துட்டு வெளியேற்றப்படும். ஸோ அப்படி ஒரு 3 வருஷங்களுக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்ட சிலைகள் தான் இந்த சிலை. ஸோ இங்கே இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் இது பார்த்தீங்கன்னா இதுதான் மழலை அப்படி தான் சொல்லணும். ஆனால் மழலை அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம். ஸோ அந்த இங்கே வந்து மேரேஜ் ஆகிட்டு இந்த குழந்தை இல்லாதவங்க வந்துட்டு தனக்கு ஒரு குழந்தை வர வேணும் அப்படின்ட்டு இங்கே நேர்த்திக்கடன் வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அதேமாதிரி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மழலை சிலைகளை வந்துட்டு நேர்த்திக்கடன் அங்கேருந்து கொண்டு வந்து இந்த கோயிலில் வைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த சிலையும் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்துட்டு தொட்டிலில் இருக்க மாதிரி சரிங்களா, தொட்டிலில் இருக்க மாதிரி சிலைகள் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து வந்துட்டு இது வந்து கால் பாதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கை கால் வலி இந்த மாதிரி தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளில் பல முறை மருத்துவர்கிட்ட போய் பார்த்தோம். இந்த மாதிரி கை கால் வலியெல்லாம் தீராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து இங்கே கோயிலுக்கு நேர்த்திக்கடன் வைப்பாங்க. அது சரியானதும் இந்த மாதிரி கால் பாதம் கொண்டு வைப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் இருக்கு இந்த கைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இந்த மாதிரி தான் கைவலி இந்த மாதிரி தீர்க்க முடியாத பல பிரச்சனையை தீர்ந்ததுக்கப்புறம் நேர்த்திக்கடனை கொண்டாந்து வைப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் அந்த சொட்டக்காரன். ஸோ இது இவரோட தங்கை ராமக்கா. இது வந்து உங்களோட தம்பி ராமண்ணா. ஸோ இவங்கள தான் இங்கே இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறது வந்து இவங்களுக்காக தான். ஸோ இந்த சிலைகள்லாம் இப்போ கோயிலில் புதுசாக வந்து வச்சுருக்காங்க கருவறையில். இது பார்த்தீங்கன்னா கோழி வீட்டில் வந்து இந்த கோழி வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அந்த வீட்டில் வந்து கோழி வந்து அதிகமாக நல்லா பெருகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கோழி சிலைகளை கொண்டாந்து வைக்கிறாங்க. இது இந்த கோழி குஞ்சு. ஸோ அந்த கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அந்த சிலையெல்லாம் பார்த்தா தெரியும் இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இதெல்லாம் இந்த இப்போ ரொம்ப காலங்களாக கொண்டு வந்து வைக்கப்பட்ட சிலைகள். இது எவ்வளவுக்கு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும்.